அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/12/2025 மார்கழி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. பண வரவில் தேவையற்ற தேக்கங்கள் ஏற்படும். நீங்கள் நல்லதாக நினைத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சனி 11இல் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சந்திரன் சேர்க்கப்பெற்று 6இல் சஞ்சரிப்பதும், 3இல் கேது, 9இல் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழிலில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். பயணங்களால் ஏற்றங்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 6இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். மன நிம்மதி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைத்தாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் காரணமாக பணியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். முன்கோபத்தை மட்டும் சில நேரங்களில் குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் 3இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பயணங்களால் ஏற்றங்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், 12ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் குறைந்து பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் பேச்சு திறமை காரணமாக கடினமான காரியங்களை கூட எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், 10இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.